தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் வியாழன்கிழமை இறை வார்த்தை பகிர்வின் வழியாக என் அன்பு சொந்தங்களே, உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவுன் உறவே நிரந்தரம் என்று சொல்லி இறைவனுடைய அன்பை பற்றி நாம் அழகாக பாடி இறைவனை மகிமைப்படுத்துகின்றோம். ஆம் அன்பு சகோதரமே, மாறிக்கொண்டிருக்கின்ற உலகிலே மனிதனும் அதோடு சென்று மாறிக்கொண்டிருக்கின்ற மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது மாறாத ஒன்று கடவுள் நம்மீது வைத்த அன்பு. நாம் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும், அவரை புறம் தள்ளி சென்றாலும் கடவுள் நம்மீது வைத்த அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. இதே அன்பை தான் பவுலடியார் எபேசியர் 3:18 இறை மக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கேட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவீர்களாக. இறைவன் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பு, இந்த மாறாத அன்பை நம்முடைய அறிவினால் உணர முடியாது. அறிவுக்கு எட்டாத என் அன்பை உணர்ந்து அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். ஏனெனில் கடவுள் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அத்தகைய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த அன்பு தாய் அன்போடும் தந்தைக்குரிய பாசத்தோடும் ஒப்பிட்டு கூறப்படுகின்றது. எசாயா புத்தகம் 66 படிக்கின்ற பொழுது கடவுள் தன் தாய் அன்பை வெளிப்படுத்துகின்றார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். இப்படி தேற்றுகின்ற தேவன் செய்கின்ற செயல் என்ன? மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள், மடி மீது வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி தாளாட்டுகின்ற இறைவனுடைய அன்பு ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை என்பதைத்தான் எசாயா 49:15 சொல்லுகின்றார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்றார். உன்னை என் உள்ளம் கைகளை பொறித்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். அதே போல தந்தை அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது எரேமியா 31:3 உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே என் பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன், என் பக்கம் ஈர்த்துள்ளேன் என்று சொன்னவர் 31:9 ஆறுதல் அளித்து அவனை நான் அழைத்து வருவேன், நீரோடை ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன், இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்களை நடத்தி செல்வேன், எனில் நான் இஸ்ராயலின் தந்தை என்று சொல்லுகின்றார். தாயாக தந்தையாக கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார். இந்த அன்பு ஒருபோதும் மாறாதது, நிரந்தரமானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இத்தகைய மாறாத அன்பு கொண்ட இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கும் நமக்கும் செய்வதை பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே ஓசையா அழகாக பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். இஸ்ராயல் குழந்தையாக இருந்த பொழுது நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தன்னலம் இல்லாத அன்பு, விட்டு கொடுக்கின்ற அன்பு, அரவணைக்கின்ற அன்பு, இதோ கடவுள் அந்த இஸ்ராயல் மக்கள் மீது காட்டியவராக இருக்கின்றார். மேலும் அவர்கள் தன்னுடைய பலவீனத்தினால் இயலாமையிலும் அடிமையாக சென்ற பொழுது நான் என் மகனை அழைத்தேன், உரிமையோடு அவர்களை அழைத்து வந்தேன், எனக்குரியவர்கள் என்கின்ற அந்த அன்போடு நான் அவர்கள் அழைத்து வந்தேன் என்று சொல்லுகின்றார். இது மட்டுமல்ல, தந்தையினுடைய செயல்பாடுகளை சொல்லி காட்டுகின்றார். எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தவன் நானே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன், கண்மலை மேல் அவனை நிறுத்தச் செய்தேன், எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்து அவனை நான் பாதுகாத்தேன், என் கரம் அவனை பற்றி பிடித்து நடந்தது என்று வார்த்தை கேட்டவள் கடவுள் கரம் பிடித்து நடத்தியவராக இருக்கின்றார். மேலும் அவர்களை கையிலேந்தியவன் நான், தடுமாறி விழுகின்ற பொழுது, சோர்வுறுகின்ற பொழுது அவர்கள் என் கரங்களிலே தாங்கப்பட்டார்கள். எப்படி கழுகு தன் குஞ்சுகளை சிறகிலே சுமந்து காப்பதை போல கடவுள் தம் ஒவ்வொருவரையும் தன் கரங்களிலே வைத்து மக்களை காத்தவராக இருக்கின்றார். அவர்களை குணப்படுத்தியது நான். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது, அவர்கள் மன நோயிலே வீழ்கின்ற பொழுது அவர்களை ஆற்றுப்படுத்தி குணப்படுத்தியவன் நானே என்று சொல்லுகின்றார். மேலும் அவர்கள் உணராமல் போன போது கூட நான் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்தே. பரிவு, இரக்கம், மன்னிப்பு, இந்த கட்டுகளால் அவர்களை
பிணைத்து என்னோடு இணைத்து கொண்டேன். அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். இறைமகன் இயேசு நமக்காக மனிதனாக நம்மை தேடி வந்த எதற்காக? நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை மீட்டு தந்தையோடு மீண்டும் இணைப்பதற்காக. ஆக அன்பு என்னும் கயிறினால் நம்மை, அந்த இஸ்ரேல் மக்களை கட்டி நடத்தி வந்தேன். மேலும் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றிவிட்டேன். நுகம் என்பது அவர்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா விதமான அடிமைத்தனங்கள். மாற்றானுடைய அரசில் இருந்த அடிமைத்தனம், பாவம் என்கின்ற சூழ்ச்சியினுடைய அடிமைத்தனம், சாத்தானுடைய அடிமைத்தனம், அனைத்திலும் இருந்து நான் அவர்கள் நுகத்தை அகற்றிவிட்டு விடுதலை கொடுத்தேன். அடுத்து அற்புதமாக சொல்லுகிறார் பாருங்கள், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். தாய் தன் குழந்தைக்கு உணவூட்டுவதை போல, சீராட்டி உணவூட்டுவதை போல, அவர்களை தன் மார்பிலை அணைத்து கொண்டு உணவூட்டுவதை போல நான் அவர்கள் பக்கமாக சாய்ந்து அவர்களுக்கு உணவூட்டேன். எவ்வளவு அன்பு பாருங்கள். அது மட்டுமல்ல, இப்படி செய்தாலும் இஸ்ரேலுக்கு என்ன செய்தார்கள்? நான் எந்த அளவுக்கு அவர்களை அன்பு செய்தனோ அந்த அளவிற்கு அவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். இப்படி எரேமியா 2:14 சொல்வதை போல, வாழ்வு கூற்றாகி என்னை புறக்கணித்து விட்டு ஒன்றுக்கும் உதவாத ஓட்டை சட்டிகளை தன் கைகளை சுமந்து கொண்டார்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவனை புறக்கணித்து சென்றார்கள். இப்படி அன்பு காட்டி இறைவனை புறக்கணித்து சென்ற போது கூட கடவுள் செயல்பாடு அன்பில் மாற்றம் இல்லை. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர், இருந்தவர், இருக்கின்றவர், வரவிருக்கின்றவருமாகிய கடவுள் நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திய கடவுள் என்றும் மாறாவதாக இருக்கின்றார். அவரை அன்பிலே குறைபாடு இல்லை. என் உள்ளம் கோபத்தை விருத்து ஒதுக்குகின்றது. இவர்கள் செய்கின்ற பொழுது இவர்கள் அறியாமல் செய்கின்ற உணர்ந்து கொண்டு இவர்கள் கோபப்படுவதற்கு பதிலாக இரக்கம்தான் பொங்கி வழிகின்றது. என் மக்கள் இப்படி வீழ்ந்து கிடக்கின்றார்களே, அறியாமல் கிடக்கின்ற சொல்லி அவர்கள் இரக்கம்தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், என் கோபத்தினால் அவர்களை தண்டிக்க மாட்டேன், மாறாக அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் நடுவிலிருந்து அவர்களை காப்பேனில் நான் தூயவர் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதரமே, கடவுளுடைய அன்பை பாருங்கள். அன்று இஸ்ரேல் மக்களுக்கும் இன்று நமக்கும் இறைவன் தன் அன்பை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். உன் தாயின் கருவிலே நான் உன்னை சுமந்தேன், இளமையில் நானே உனக்கு உணவூட்டினேன், தலை நரைக்கும் வரை உன்னை கைவிடேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அந்த அன்பில் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. நாம் ஆண்டவரை புறக்கணித்தாலும், ஆண்டவர் அன்புக்கு எதிராக நாம் வாழ்ந்தாலும், ஆண்டவருக்கு முகத்தை காட்டுவதற்கு பதிலாக முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மீது கொண்ட அன்பில் ஒருபோதும் தளர்ந்து போவதில்லை. நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்மீது இரக்கத்தை பொங்கி வாரி வழங்கி நம்மை மனமாற்றத்தின் வழியாக புது வாழ்விற்கு அழைத்து கொண்டே இருக்கின்றார். எப்படி தன்னை நோக்கி திரும்பி வந்த தன் மகனை போய் ஆற தழுவி அன்பு முத்தமிட்டு அவனுக்கு எல்லா கொடைகளையும் கொடுத்து மீண்டும் தன் மகனாக ஏற்றுக்கொண்ட அந்த ஊதாரிமன் தந்தையைப் போல மாறாத அன்போடு கடவுள் நம்மை அரவணைப்பவராக இருக்கின்றார். நம் நிலை உணர்வோம். அன்று இஸ்ரேல் மக்களைப் போல இன்று நாமும் ஆண்டவரை புறக்கணித்தவர்களாக, இறைவன் அன்பு செய்வதற்கு பிரதி அன்பு காட்டாமல் அவரை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அவரை வெறுப்பவர்களாக, வேதனைப்படுத்துபவர்களாக இருந்தோமெனில் இதோ இன்று இறைவன் சொல்கின்றார், உன்னுடைய செயலால் நான் கோபமடையாமல் என் இரக்க பொங்கி வழிந்து உன்னை தேடி வருகின்றது. என் அன்பு மகன் அல்லவா நீ, என் அருமை செல்லம் அல்லவா நீ, உனக்காய் என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது என்று எளிமையாக சொல்வதை போல நம் ஒவ்வொருவருக்காம் கடவுள் ஏங்கி தவிக்கின்றார். கடவுள் ஏக்கத்தை புரிந்து கொள்ளுவோம், ஆண்டவர் நோக்கி திரும்பி வருவோம், இறை உறவிலை வாழ்ந்து இறைவன் ஆசி பெற்ற மக்களாய் மகிழ்ந்திருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.